ஏற்றத்தாழ்வுகளுடன் விலை நிலவரத்திலே சென்று கொண்டிருக்கும் தங்கத்தினுடைய விலை நிலவரமும் அது பொருளாதார ரீதியில் காட்டுகின்ற செல்வாக்கு காரணிகளும் பற்றியதான ஒரு கலந்துரையாடலை இன்று நாங்கள் எமது நேயர்களுக்கு தர இருக்கிறோம். இது பற்றி உரையாடுவதற்காக பட்டய கணக்காய்வாளரும் அதேபோன்று பட்டய கணக்காளரும் அதேபோன்று வரி முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் எங்களுடன் இணைகிறார். வணக்கம் பட்டய கணக்காளர் மற்றும் வரி முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே. வணக்கம். உங்களுக்கு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அப்படி சோமா இருக்கீங்களா? இன்றைய மிக்க நலம். இன்றைய நிகழ்ச்சியினூடாக எமது நேர்களுடன் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகளுடன் பயணிக்கின்ற தங்கத்தினுடைய விலை நிலவரம், இன்று அதனுடைய போக்கு, இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமாம், நல்லொரு கேள்வி, நல்லொரு டாபிக் எடுத்திருக்கிறீர்கள். இந்த நல்ல தகுந்த தருணத்தில் என்னென்னு சொன்னால், தங்கம் வரலாறு காணாத அளவுக்கு விலையை ஏற்றம் கண்டுள்ளது. அந்த காலத்தில் தங்கம் மாத்திரமல்ல, தங்கத்துடன் சேர்ந்து அண்ணன் தம்பி போன்று வெள்ளியும் சேர்ந்து பல மாற்றங்களுக்கு உள்ளாகி வந்துள்ளது. அந்த காலத்தில் சொல்வார்கள், மண்ணிலையும் பொண்ணிலையும் போட்டால் ஒரு நாளும் இழப்பு வராது, நட்டம் வராது என்று. அந்த அளவுக்கு தங்கம் விலையானது அதிகரித்துள்ளது. ஆனால் அதில் ஒரு மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னால், அவ்வாறு அதிகரித்த தங்கம் சடுதியாக, அதாவது 3 டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்பு 90 நிமிடங்களில் 1.5 மணித்தியானத்தில் பாரிய விலை சரிவை ஏற்படுத்தியதுதான் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதான் இந்த வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருக்கின்றது. என்றால் தங்கம் விலை கூடிக்கொண்டே போனது. எல்லோரும் நினைத்தார்கள் அந்த ஏற்றமானது தொடர்ச்சியாக இருக்க போகுது. அந்த வகையில் பல முதலீட்டாளர்கள் பல தமது வேறு சொத்துக்களை வித்து கூட தங்கத்தை வேண்ட வலிக்கிட்டார்கள். இலங்கையில் மாத்திரமல்லாது முழு உலக நாட்டில், உதாரணமாக தனி மக்கள் மாத்திரமல்லாது அரசாங்கம் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த தங்கத்தில் போட்டுக்கொண்டுதான் வருவார்கள். இந்த போர்ட்போலியோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். அதாவது ஒரே கூடையில் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் பல்வேறு வகையில் பிரித்துத்தான் இந்த திறம்பட அந்த நிதி முகாமைத்துவத்தை செய்வார்கள். அந்த வகையில் தங்கத்தில் முதலீடு செய்து கொண்டு வரும்பொழுது திடீரென்று, அதாவது நான் சொன்னது போன்று 1.5 மணித்தியாலத்தில் 90 நிமிடங்களில் 3 டிரில்லியன் அளவிலான விலை குறைப்பு ஏற்பட்டதனால் பல அதிர்வலைகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டுள்ளது. அதுதான் அது மிகவும் மிகவும் ஒரு எல்லோராயும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பதுதான் எல்லோருக்கும் அதிர்ச்சியாக இருக்கின்றது. என்றாலும் இப்பொழுது மீண்டும் அந்த ஏற்றம் திருப்பி தங்கம் வெளியே ஏற்றம் கண்டுள்ளது. ஆகவே ஒரு தங்கம் எங்கே போய் நிற்க போகுது யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு தங்கம் தடுமாறுவது. பொதுவாகவே தங்கம் நிலையாக இருக்கின்றது. ஆனால் இந்த நிலையை பார்க்கும் பொழுது தங்கமே தடுமாற தொடங்கிவிட்டது. அந்த ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதில் மக்களும் சரி, நாடும் சரி, நிதி நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் எல்லோரும் மிகவும் மிகவும் கவனமாக உன்னிப்பாக அவதானித்து வர வேண்டும். இல்லாட்டில் நாம் தனிப்பட்ட நட்டம் மாத்திரமல்லாது முழு நாடுமே நட்டமடையக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தங்கம் என்று சொன்னால் தங்கம் மாத்திரமில்லை, தங்கம் ஒன்றுடன் ஒன்று சார்ந்திருப்பதனால் அந்த விலை ஏற்றங்கள் நாங்கள் கவனமாக துல்லியமாக அவதானிக்க வேண்டும். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த நேர்காணலை கொண்டு செல்ல போகின்றோம் என்று நான் கருதுகின்றேன். இன்றைய விடியும் வேளை நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் பட்டய கணக்காளரும் வரி முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள். குறிப்பாக உலகளாவிய ரீதியான சந்தையை பொறுத்தவரையிலே, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த தங்க விலையினுடைய செல்வாக்கு என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று குறிப்பாக இது பற்றி ஒரு அடிப்படை புரிதலுக்கான ஒரு கேள்வியாக இதை நான் உங்களிடம் முன்வைக்கிறேன். AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே. ஆமாம், இப்பொழுது என்ன சொன்னால், அந்த உலகத்தில் ஒரு அமைதியின்மையை நோக்கி செல்லுகின்றது. 3ஆம் உலக யுத்தம் வரப்போகின்றதோ அல்லது பாரி யுத்தங்கள் நாடுகளிடையே நடப்ப போகின்றதோ என்ற ஒரு அச்ச நிலை காணப்பட்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் டாலர் தான் இவ்வளவு காலமும் ஒரு உலக வியாபாரத்துக்கு ஒரு சென்டர் பாயிண்டாக இருந்து அமெரிக்கன் டாலரை தான் மக்களும் சரி, நாடுகளும் சரி ஒரு பேஸ் கரன்சியாக எடுத்துக்கொண்டிருந்தது. ஆனால் இது வேறு
பல காரணங்களால் அந்த அமெரிக்கா டாலரினுடைய மதிப்பு செல்வாக்கு சரிந்து வரும் காரணத்தினால் உலக வியாபாரத்து உலக வர்த்தகத்திற்கு ஏதோ ஒரு காரணி இருக்க வேண்டும். அதை நோக்கித்தான் இந்த வியாபாரம் செய்ய முடியும் என்று பார்க்கும் பொழுது எல்லா நாடுகளாலும் எல்லோராலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இந்த தங்கம் இருந்தது. அதன் காரணமாக அமெரிக்கா டாலரை இருப்பாக, அதாவது ரிசர்வாக வைத்திருந்த நாடுகள், நிதி நிறுவனங்கள் எல்லோரும் இப்பொழுது அதில் நாட்டை முதலீடு செய்வதை, அதில் ரிசர்வை சேமிப்பை தவிர்த்து இப்பொழுது தங்கத்தை நோக்கிய முதலீட்டில் செல்லும் பொழுதுதான் இந்த தங்கத்தினுடைய கேள்வி, ஒரு பொருளுடைய எந்த பொருள் என்றாலும் கேள்வி நிரம்பல், அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் அதன் விலை ஏற்றங்கள் இருக்குது. ஆகவே உலக நாடுகள், குறிப்பாக சைனா, இந்தியா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள், அதாவது வியாபாரத்தில் பெரிய நாடுகள் தங்களுடைய தங்க இருப்பை அதிகரிப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு வேண்ட தொடங்கியுள்ளார்கள். ஏனென்று சொன்னால் தங்களுடைய நாணயத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏதோ ஒரு முதலீடு செய்வதனால்தான் அந்தந்த இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா ரூபாய், சைனாவை பொறுத்து அவர்களுடைய நாணயத்தினுடைய பெறுமதியை தக்க வைப்பதற்காக அந்தந்த மத்திய வங்கி, இலங்கையில் எவ்வாறு மத்திய வங்கி செயற்படுகின்றதோ அதே போன்று அந்தந்த இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ரிசர்வ் பேங்க் என்று சொல்லுவோம். இப்போ சைனா சொன்னால் அவருடைய மத்திய வங்கி அந்த ஒரு நிலையான முதலீட்டுகளை செய்வதற்காக தங்கத்தை நோக்கிய கொள்முதலை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. ஆகவேதான் இந்த தங்கத்தினுடைய தேவை ஏற்பட்டு எங்கெல்லாம் தங்கம் இருக்கின்றதோ அந்தந்த அதை தொடர்ந்து புற நாடுகளும் அந்த தங்கத்தை வேண்ட தொடங்குவதனால் என்று சொன்னால் தங்கத்தை பார்க்கும்பொழுது தங்கம் உலகத்திலே ஒரு அதனுடைய சப்ளை என்று சொன்னால் ஒரு மட்டத்தில் தான் இருக்கிறது. அதுக்கு மேலதிகமாக உலகத்தில் தங்கம் இல்லை. ஆகவே இந்த தங்கம் சப்ளை எப்பவுமே ஒரு ரெஸ்ட்ரிக்டடாகவும் ஒரு கட்டுப்பாடுடைய ஒரு தொகுதியாகத்தான் இருக்கின்றது. அந்த தங்கத்தை யார் கூடுதலாக வைத்திருப்பார்களோ அவர்கள் அந்த நாடுதான் வருங்காலத்தில் ஒரு வல்லரசாக தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் தமது நாட்டினுடைய நாணயத்தை ஒரு நிலையான இடத்தில் வைத்திருக்க முடியும் என்ற காரணத்தினால் நாடுகள் போட்டி போட்டுக்கொண்ட தங்கத்தை வேண்ட தொடங்கியுள்ளது. அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் இந்த தங்க விலை அதிகரிப்பு. அடுத்ததாக உலகத்தில் நான் சொன்னது போன்று உலகத்தில் ஒரு நிம்மதி இல்லாத, அது யுத்தம் வருமோ இல்லையோ என்ற காரணத்தினால் நாடுகள் தமது மக்களை பாதுகாப்பதற்காக, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாணயத்தை சேமிக்கக்கூடிய ஒரே வழியாக அந்த தங்கத்தை நாடியுள்ளது. ஆக உதாரணமாக உணவு, உடை, உரை போன்ற அத்தியாவசிய பொருளுக்கு மக்களுக்கு வழங்குவதற்காக அந்தந்த நாடுகள் தங்கத்தை கையில் வைத்திருந்தால் தமக்கு தேவையான இறக்குமதியை செய்யும் பொழுது தங்கத்தை கொடுத்து விட்டு தமது உணவு, உடை, உரை, உதாரணமாக பெட்ரோலை எடுத்துக்கொண்டால் மசகு எண்ணெய் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், மருந்துகள், உணவுகள் போன்றவற்றை இறக்குமதி செய்யக்கூடியதற்காக அந்த தங்கத்தை ஒரு மத்திய சேமிப்பு அங்கமாக அவர்கள் நோக்கிய ஒரு பயணமும் இந்த தங்கத்தை அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்தந்த நாடுகள் உலகத்தில் இப்பொழுது ஒரு பாரிய பிரச்சனையாக அந்த பணவீக்கம், இலங்கையில் மாத்திரமல்லாது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இந்த பணவீக்கம் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு கூட இந்த தங்கத்தை வைத்திருந்தால்தான் அந்தந்த நாடுகள் தமது நாணயத்தை பணவீக்கத்திலிருந்து தப்பிக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் கூட அந்த தங்கத்தினுடைய தேவை, நாங்கள் சொல்லுவோம், ஒரு சாதாரண ஒரு மக்கள் வேண்டுவது போன்று ஒரு 10 சவரன் 20 சவரன் இல்லாமல் டன் கணக்கில் அந்த தங்கத்தை நாடுகள் வேண்ட வழிகிட்டதன் காரணமாக அந்த தங்கத்தினுடைய கேள்வி சடுதியாக நாங்கள் பார்த்திருப்போம். தங்கம் கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் ஒரு பவுண்ட் இருந்தது, 8 கிராம். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் வரை, 4,20,000 வரையும் சென்று விட்டு இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3,90,000 4 லட்சம் வரை இலங்கையில் காணப்படும். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்திருந்தோம் என்று சொன்னால் ஒரு 5 மடங்கு ஒரு குறுகிய காலத்தில் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த மாற்றம் கூட உலக பொருளாதாரத்தை அண்டியத்தான் இருக்கின்றது. உலகத்தில் சமாதானம் வருமா, நாடுகளிடையே யுத்தம் வரப்போகின்றதா இல்லையா, மற்றும் அந்தந்த நாடுகள் பணவீக்கம் எவ்வாறு இருக்க போகின்றது, எவ்வாறு காலநிலை மாற்றங்கள், எவ்வாறு
அந்தந்த நாடுகளுடைய பொருளாதார தாங்கள் அது மாத்திரமல்ல இந்த டெக்னாலஜி மாற்றம் கூட நாட்டினை பாரிய ஒரு சரிவை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சடுதியாக உதாரணமாக நாங்கள் பார்த்திருப்போம், ஒரு வாகன ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் கூட ஒரு நாங்கள் பார்த்திருப்போம் மசகு எண்ணெய்களை, அதாவது பெட்ரோலோ டீசல் வாகனங்கள்லாம் இவ்வளவு காலம் இருந்தது. இப்பொழுது அந்த சார்ஜ் பாவிக்கிற எலக்ட்ரானிக் வாகனங்கள் காரணத்தினால் தொழில்துறையில் கூட பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அது மாதிரி எல்லா ஏஐ வந்த பின்பாக அந்த நிலையற்ற தன்மை எல்லா வியாபாரங்களிலும் ஒரு நிலையற்ற தன்மை இருப்பதனால் ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரே ஒரு மைய பொருளாக இருக்கின்றது. ஆகவே இந்த தங்கத்தினுடைய கேள்விகள் குறுகிய காலத்தில் தேவை ஏற்படுகின்றது, தேவை இல்லாமல் போகின்றது போன்ற குறுகிய கால டிமாண்ட் அண்ட் சப்ளை கேள்வி நிரம்பல்கள் மாற்றம் அடைந்து காணப்படுகின்றது. ஆகவே இது உலக பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கின்றது. ஒரு நாங்கள் சொல்லுவோம் மைக்ரோ எக்கனமி மேக்ரோ கொண்டது. இது மேக்ரோ லெவல், அதாவது உலக பொருளாதாரம் சார்ந்த ஒரு விலை ஏற்றமாகத்தான் விலை மாற்றமாகத்தான் இந்த தங்கம் காணப்படுகின்றது நான் கருதுகின்றேன். அதே போன்று ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே, நீங்கள் ஒரு பட்டய கணக்காளர் மற்றும் வரி முகாமைத்துவ ஆலோசகராக இருக்கிறீர்கள். நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி குறித்து அரசாங்கம் பல முன்னெடுப்புகளை முனைப்புகளை எதிர்கால திட்டங்களுடன் சேர்த்து அமுலாக்கி வருகிறது. இந்த அடிப்படையிலே நாட்டின் பொருளாதாரம் என்பது உயர்ச்சி உறுகின்ற பொழுது அது இந்த தங்க விலையில் எவ்வகையான ஒரு செல்வாக்கினை அது ஏற்படுத்தும்? இது பற்றிய உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? ஆமாம், இலங்கையை பொறுத்தளவில் ஒரு நாம் உலகத்தில் ஒரு சிறிய நாடாக இருந்தால் கூட நாங்கள் பாரிய பொருளாதார சரிவிலிருந்து மீண்டும் நல்ல ஒரு நிலைக்கு வந்துள்ளோம். ஆகவே அந்த நிலைமையை தக்க வைத்திருக்க எமது நாடு கூட அந்த தங்க ஏற்றுமதி, அதாவது தங்க இறக்குமதி, நாங்கள் தங்கத்தை அதாவது 100% இறக்குமதியில் தான் தேவையை பூர்த்தி செய்கின்றோம். அந்த எமது கோல்டு ரிசர்வை நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும். அதற்காக அரசாங்கம் மத்திய வங்கியின் கடுமையான பிரயத்தனம் ஏற்படுத்தி தமது இயலுமான முழுமைத்துவத்தை காட்டி தங்கத்தை வைத்திருக்கின்றார்கள். இந்த வகையில் சந்தர்ப்பம் ஏற்படும் வரும்போதெல்லாம் தங்க ரிசர்வை அவர்கள் மிகவும் முக்கியமாக இருந்தது. கடந்த காலத்தில் தங்க இருப்பை விற்றுத்தான் நாடு சமாளித்து வந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இருந்தது. அந்த தங்கத்தை இருக்கிற தங்க ரிசர்வ், கோல்டு ரிசர்வ் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று கூட வதந்திகளாக இருக்கலாம் அல்லது உண்மையாக இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. என்றாலும் அந்த நிலைமைக்கு நாம் சென்று இருந்தோம். ஆனால் தற்பொழுது மிகவும் சாதுரியமாக எமது அந்நிய செலவணி இருப்பு கூட இப்பொழுது மிகவும் அதிகரித்து காணப்படுகின்றது. அதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் இந்த அரசாங்கத்தின் ஒரு நல்ல ஒரு வரி கொள்கை மற்றும் IMF போன்ற அமைப்புகள் மூலமாக கொண்டு வரப்பட்ட முன்மொழிவுகளை மிகவும் மிகவும் கடுமையாக நாங்கள் அமுல்படுத்தி மக்களும் அதை அந்த வகையில் நாம் கொண்டு சென்றதனால் தான் இன்று ஒரு நல்ல நிலையில் இருக்கின்ற. உதாரணமாக நாங்கள் பார்க்கும்போது சுங்க திணைக்களமும் சரி தமது இலக்கை அடைந்துள்ளார்கள். நாங்கள் பார்த்திருப்போம், பிப்ரவரி மாசத்தின் வருமான இலக்கை வெறும் 19 நாட்களிலேயே அந்த சுங்க திணைக்களம் அடைந்துள்ளது. அந்த வகையில் அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற திட்டங்கள், அதாவது பட்ஜெட் டார்கெட்ஸ் என்று சொல்லுவோம், வருமான இலக்குகளை அடைந்துள்ளார்கள் சுங்க திணைக்களம். அது மாத்திரமல்ல, இறைவரி திணைக்களம், அதாவது IRD என்று சொல்லுவோம், இறைவரி திணைக்களம் வரி அமைப்பு கூட தமது டார்கெட்டை இலக்குகளை அடைந்துள்ளது. ஆகவே அரசாங்கத்தினுடைய கையிருப்பும் சரி வருமானமும் சரி ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த நல்ல நிலைக்கு வந்துள்ளது. ஆகவே அரசாங்கம் அந்த வெளிநாட்டு வருமானத்தை கூட இப்போது வெளிநாட்டிலிருந்து வருகின்ற டாலர் கூட இப்பொழுது நன்றாக வருகின்றது. அது மாத்திரமல்லாத ஏற்றுமதி அதிகரித்து காணப்படுகின்றது, இறக்குமதி கட்டுப்பாட்டில் உள்ளது போன்ற காரணத்தினால் வெளிநாட்டு அந்நிய செலாவணி இருப்பு கூட நல்ல நிலையில் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தில் சிறிதாக அந்த தங்கத்தை வேண்ட தொடங்கியுள்ளார்கள் என்று சொன்னால், இந்த கையிருப்பு டாலர் இருக்கும் பொழுது நாம் ஒரு சாதுரியமாக செயற்பட்டு எமது தங்க இருப்புகளை வகையில் நாம் ஒரு சாதாரண மக்கள் கையில் நல்ல ஒரு சேமிப்பு வரும் பொழுது, அதாவது குறுகிய சிறியமாக சேமிப்பு வரும் பொழுது நாங்கள் எவ்வாறு ஒரு தங்கத்தை வேண்டி எமது பிள்ளைகளுக்கு வருங்காலத்துக்கு சேமிப்போமோ அதே போன்று இலங்கை நாடும் அந்த ஒரு சிறிய தொகை ஒதுக்கி தமது இருப்பை அதிகரித்து வருகின்ற ஒரு நிலைமை
நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. இது மிகவும் மிகவும் ஒரு போற்றக்கூடிய செயலாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய பணவீக்கம் கூட இந்த நமது தங்க இருப்பில் சார்ந்துள்ளது. ஏனென்று சொன்னால் நாமும் இறக்குமதி சார்ந்த பொருளாதாரமாகத்தான் இருக்கின்றோம். ஆகவே நமக்கும் உடனடியாக உணவு, உடை, உரையில் போன்ற சகல தேவைகளை மக்களுக்கு கொடுக்க நமது அந்நிய செலவணி இருப்பு இருக்க வேண்டும். இப்பொழுது டாலருடைய ஒரு நிலைத்தன்மை இல்லாத காரணத்தினால் நாம் எமது தேவையை பூர்த்தி செய்வதற்காக சில சமயம் தங்கம் தேவை ஏற்பட்டால் அதை கூட ஈடு செய்வதற்காக அரசாங்கம் நல்ல ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் பல பொருளாதார வல்லுநர்கள், அதிகாரிகள் இருக்கின்றார்கள், ஆலோசகர் இருக்கின்றார்கள். ஆகவே அரசாங்கம் செய்கின்றது. இன்னும் நான் எதிர்பார்க்கின்றேன், இன்னும் சந்தர்ப்பம் வரும்பொழுது தங்க இருப்பை கூடுதலாக அதிகரித்து அரசாங்கம் தமது கையிருப்பை ஆனால் நிச்சயமாக நாடு ஒரு குறுகிய காலத்தில் பாரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, நாம் இழந்த அனைத்தையுமே மிகவும் ஒரு குறுகிய காலத்தில் அடையக்கூடிய ஒரு நல்லொரு சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளது என்றே நான் கருதுகின்றேன். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடியும்படி. இன்றைய விடியும்படி நிகழ்ச்சியிலே வரி முகாமைத்துவ ஆலோசகரும் பட்டய கணக்காளருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் எங்களுடன் கலந்துரையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்டது போன்று இலங்கைக்கு தற்போது வெளிநாட்டு நாணய கையிருப்பு மற்றும் டாலர்களுடைய இருப்பை பேணுவதற்கான முன்னெடுப்புகள் ஏனைய காலங்களிலும் பார்க்க தற்போது இடம்பெறுகின்ற முன்னேற்றகரமான செயற்திட்டங்களை பற்றி நீங்கள் வலியுறுத்தியிருந்தீர்கள். இதிலே வெளிநாட்டு நாணய கையிருப்பு, இந்த ஃபாரின் ரிசர்வ் மற்றும் தங்க இருப்பு, இதற்கு இடையே என்ன தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஆமாம், என்று சொன்னால் இந்த நாடுமே தமது தேவை, இறக்குமதி தேவையை ஒரு பேஸ் கரன்சி மூலமாகத்தான் நாம் புற நாடுகளிலிருந்து, அந்த காலத்தில் பண்ட மாற்று என்று சொல்லுவோம், ஒரு பொருளை இன்னொரு பொருளை இலங்கையை பொறுத்தவரை தேயிலையை கொடுத்து விட்டு நாம் வேண்டுமென்றால் மசகு எண்ணெய் பெற்றுக்கொள்ளக்கூடிய, நாம் தாத்தா பாட்டி செய்த போன்ற நமக்கு தேவையை ஒரு பொருளை கொடுத்து விட்டு இன்னொரு பொருளை பணத்துக்கு பதிலாக பண்ட மாற்றம் செய்ய வளமை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் ஒரு பேஸ் கரன்சியாக அமெரிக்கன் டாலர் தான் மாற்றமடைந்து பல தசாப்தங்களாக நாங்கள் இறக்குமதி தேவைக்காக, உதாரணமாக நாங்கள் ஒரு இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் இறக்குமதி செய்வதற்கு கூட அமெரிக்கன் டாலரைத்தான் நாங்கள் விலைகளை கோட் பண்ணி விலைகளை குறியீடு செய்து நாங்கள், உதாரணமாக நாங்கள் ஒரு மசகு எண்ணெய் இறக்குமதி செய்வோம் என்று சொன்னால் கூட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நாங்கள் அவர்களுடைய கரன்சியை கொடுக்காமல், நாணயத்தை கொடுக்காமல் நாம் அமெரிக்கன் டாலர்களை கொள்முதல் செய்து, அந்த கொள்முதலை செய்வதற்காக இலங்கை என்ன தேவைப்படும் என்றால், இலங்கை ரூபாவை வைத்துக் கொண்டு நாம் அமெரிக்கன் டாலர்களை கொள்முதல் செய்து அந்த அமெரிக்கன் கொள்முதலை நாம் அந்த ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளுக்கு கொடுக்கின்றோம். அந்த நாடுகள் தமது அமெரிக்கன் டாலரை மாற்றி தமது பேஸ் கரன்சியாக மாற்றுகின்றது. ஆகவே இந்த பேஸ், அதாவது சென்ட்ரல் பாயிண்டில் அமெரிக்கன் டாலர் இருந்தது. ஆனால் நான் சொன்னது போன்று கடந்த ஒரு குறுகிய காலத்தில் அமெரிக்கன் டாலருடைய அமெரிக்கன் பொருளாதாரம் பாரிய சரிவு. அவருடைய ஜனாதிபதி ட்ரம்ப் எடுத்துக்கொண்டால் அவருடைய கொள்கை ஒரு நிலையற்ற தன்மையாகவும், மற்ற நாடுகளை, குறிப்பாக அவருக்கு பிடிக்காத நாடுகளை தாக்கி அந்த வரி, ட்ரம்பின் டரிஃப் என்றே சொல்லுவோம், பல நாடுகளுக்கு இந்த டரிஃபை அதிகரித்தனால் அந்தந்த நாடுகளும் தமது நாடுகளை கையாளுவதற்காக அமெரிக்காவிலிருந்து விலகுவதாக சொல்லி அமெரிக்கன் டாலரை தாங்கள் மையமாக கொள்ளாமல் வேறு நாடுகள் மூலமாக அந்த பரிவர்த்தனையை செய்ய போகின்றோம் என்று சொன்னதன் காரணமாக நாம் இனி இலங்கை கூட யோசித்துள்ளது, இனி டாலரை மாத்திரம் நாங்கள் வைத்திருந்தால் போதாது, இன்னொரு மாற்று திட்டமாகத்தான் அந்த தங்கத்தை நோக்கி இருந்தது. ஆகவே நீங்கள் கேட்டது என்று சொன்னால், நாம் எமது அந்நிய இருப்பு என்று சொன்னால், நாம் எமக்கு தேவையான இறக்குமதி செய்வதற்கு நாம் நிச்சயமாக அந்நிய கரன்சிகளை கொடுக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே அந்த செய்வதற்காக அதிகமாக இருந்தால்தான், நான் உதாரணமாக நான் தனிநபரை எடுக்கும் பொழுது நாம் எப்பொழுது நாம் சேமிப்பு செய்வோம் என்றால், எமது வருமானம் எமது அன்றாட வாழ்க்கை செலவு விட அதிகமாக இருந்தால்தான் நாம் சேமிப்பை நோக்கிய பயணத்தை கொள்ள முடியும். உதாரணமாக நாங்கள் ஒருவர் 1 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால், அவருக்கு ஒரு 75,000 ரூபாய் செலவு இருந்தால் 25,000 ரூபாயை சேமிக்க முடியும். அந்த வகையில் தான் அரசாங்கம், அதாவது அரசாங்கத்தினுடைய வருமானம் கூடுதலாகவும் அதனுடைய இறக்குமதி தேவைகள், அதனுடைய அன்றாட மக்களுடைய தேவைகள் குறைவாக இருந்தால்தான்
அந்த இடைவெளியை அதை சொல்லுவோம், நாங்கள் சொன்னோம் வருமானம் என்று சொல்லுவோம் அரசாங்கத்தில். அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு அரசாங்கம் மக்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாது நிலையான, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 1 முதல் 5 வருஷம் உதாரணமாக, அந்த வகையான உதாரணமாக சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலைகள் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் போன்ற ஒன்றுக்கு மேற்பட்ட வருஷத்துக்கு தேவைப்படுகின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். அதற்கு மேலதிகமாக இருந்தால்தான் அரசாங்கம் தங்கத்தை வேண்டக்கூடிய நிலைமைக்கு ஏற்படும். என்று சொன்னால், நமக்கு உதாரணமாக தேவை வாழ்க்கை செலவுக்கு பணம் இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் நிச்சயமாக தங்கத்தை வேண்ட நெட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் இந்த நிலையில் நாம் இப்பொழுது பார்க்கும்பொழுது அரசாங்கத்தின் சாதுரியமான செயற்பாடு காரணமாக வருமானம் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலையில் அரசாங்கம் இப்போ ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் என்று சொல்லுவோம். பிரேக் ஈவன் பாயிண்ட் என்று சொன்னால் வருமானமும் செலவும் சமநிலையான தன்மைதான் பிரேக் ஈவன் என்று சொல்லுவோம். அந்த பிரேக் ஈவன் பாயிண்டை தாண்டி எமது வருமானம் எமது செலவையும் விட கூடுதலாக காணப்படுகிறது. இது ஒரு பாசிட்டிவான தன்மை, ஒரு சாதகமான நிலைமை. ஆகவே அரசாங்கத்தினுடைய கையிருப்பு, டாலர் கையிருப்பு கூட போகின்றது. இந்த நிலையில் அரசாங்கம் அந்நிய செலவு உதாரணமாக டாலரையே வைத்திருக்காமல் அந்த டாலரை பயன்படுத்தி ஒரு தங்கத்தை வேண்டக்கூடிய நிலையில் இப்பொழுது இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் கட்டாயமாக ஒரு சாதக தன்மையில் காணப்படுகிறது. அதாவது ஒரு குறுகிய காலத்தில் இந்த சாதக நிலைமை ஏற்பட்டிருப்பதனால் அரசாங்கம் தமது ஒரு சாதாரண மக்கள் போன்ற எம்மை போன்றுதான் நமக்கு கூடுதலாக பணம் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வேண்டிவிட்டு, டிவி, ஃப்ரிட்ஜ் போன்றவற்றை வேண்டிவிட்டு இனி என்ன செய்வோம், நமது பிள்ளைகளுக்காக தங்கத்தை சேமிப்போம். அதே போன்று அரசாங்கத்தில் இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தில் அந்த நிலை காணப்படுகின்றது. இப்பொழுது மக்களுக்கு தேவையான அன்றாட ரிகரிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் என்று சொல்லுவோம். 2 செலவுகளையும் செய்துவிட்டு அதிகமாக ஒரு நிலை காணப்படுகிறது, குறுகிய காலத்தில் காணப்படுகிறது. அந்த காணப்படுகின்ற நிலையில் தங்கத்தை கொள்வன செய்கின்ற ஒரு நிலை, நல்ல ஒரு சாதக நிலை காணப்படுகின்றது. ஆகவே அரசாங்கம் நிச்சயமாக டாலர் கையிருப்பை இருந்து தங்க கையிருப்பை வேண்டக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினமாக இருந்தால் கூட அரசாங்கம் இலங்கை மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி நிதி அமைச்சர் என்ற முறையில் இந்த திட்டத்தை மிகவும் நல்ல முறையில் கையாளுவதனால் ஒரு நல்ல ஒரு கொள்கை திட்டமிடல் வருகின்றது. அந்த வகையில் நாடு தமது தங்க கையிருப்பை அதிகரிப்பதனால் நாட்டினுடைய நாங்கள் யோசிப்போம், நமது கையில் நமது பாக்கெட்டில் நிறைய காசு இருந்தால் நாம் எவ்வாறு ஒரு கான்பிடென்டாக இருப்போமோ, ஒரு துணிச்சலாக இருப்போமோ, அந்த நிலை நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இனி வருங்காலத்தில் இந்த நல்ல நிலையை அரசாங்கம் முக்கியமான, அதாவது ஏனென்று நான் குறிப்பாக சொல்கிறேன், இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஆடம்பர செலவுகளை தவிர்த்து வருகின்றார். அது ஒரு நல்ல ஒரு செயல் திட்டம். ஆடம்பர செலவுகள் மூலமாக நாம் இருக்கின்ற பணத்தை கையில் கூடுதலாக இருக்கும் பொழுது ஆடம்பர செலவுகளை செய்தால் சேமிக்க முடியாது. அரசாங்கம் மிகவும் சாதுரியமாக அந்த ஆடம்பர செலவுகளை எந்த வகையில் செலவழிக்க முடியுமோ அதை தவிர்க்கின்றார். அது மிக முக்கிய காரணம். அது மாத்திரமல்ல, பொருளாதார வல்லுநர்களுடைய கருத்துக்களை காலத்திற்கு காலம் தேவைக்கேற்ப உடனடியாக கடந்த 2 வாரங்களுக்கு முதல் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். அரசாங்கம் இந்தியாவிடம் சென்று அரசாங்க அதிகாரிகள் ஆலோசனை பெற்று வருகிறார்கள். ஆகவே அந்த வகையான ஒரு ஆலோசனைகளை பெற்று நாமும் வளர்ச்சி அடைந்து வருகின்ற இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் ஆலோசனைகளை பெற்று நாமும் அவர்களை போன்று செயற்பட்டு வருவதனால்தான் இந்த நிலைமை ஏற்படுது. ஆகவே இலங்கை அரசாங்கம் இப்பொழுது இலங்கை நாடு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு நிலைக்கு வருகின்றது. ஆகவே எமது தங்க கையிருப்பும் கூட போகின்றது. ஆகவே நாம் இது என்று சொன்னால் ஒரு முள் பாதையில் பயணமாகத்தான் இருக்கும் பொழுது நாங்கள் கூடுதலாக சந்தோஷப்படவும் கூடாது, கூடுதலாக கவலைப்படவும் கூடாது. ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கிய பயணமாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு நல்ல நிலை என்றே நான் கருதுகின்றேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் விடியும் வேளை நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருப்பவர் வரி முகாமைத்துவ ஆலோசகரும் பட்டய கணக்காளருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் விடியும் வேளை நிகழ்ச்சியிலே இன்று நாங்கள் தங்கத்தினுடைய விலை நிலவரமும் அதன் அமைப்பிலே
பொருளாதார கட்டமைப்பில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் மற்றும் இதர விடயதானங்கள் குறித்து எமது நேயர்களுக்கு தெளிவூட்டி கொண்டிருப்பவர் வரி முகாமைத்துவ ஆலோசகரும் பட்டய கணக்காளருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள். நான் நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இறுதியாக உங்களிடம் கேட்க இருப்பதுதான், தற்போது நீங்கள் ஏற்கனவே தெரிவித்தது போன்று தற்போதைய இலத்திரனியல் வாகனங்களுடைய வருகை பெருக்கம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்நுட்பத்தினுடைய புகுத்தல், இவை உற்பத்தி துறையிலே இன்று ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதும், அதுவும் இந்த தங்க விலை நிலவரத்தில் காட்டுகின்ற செல்வாக்குகளையும் நீங்கள் விவரித்திருந்தீர்கள். அந்த அடிப்படையிலே AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, தற்போது இந்த நாகரீக மற்றும் நவீன மாற்றத்தோடு, தொழில்நுட்ப மாற்றத்தோடு டிஜிட்டல் நாணயங்கள், டிஜிட்டல் கரன்சி என்று சொல்லப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் நாணயங்கள் என்பன எதிர்காலத்திலே இலங்கை மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே இந்த தங்கத்தினுடைய விலை நிலவரம் மற்றும் தங்கத்தினுடைய பெறுமதி சார்ந்த விடயங்களிலே எத்தகைய ஒரு செல்வாக்கை செலுத்தக்கூடியதாக இருக்கும், இல்லை என்றால் செல்வாக்கு செலுத்த மாட்டாதா? இது பற்றிய எதிர்ப்பு கூறல்கள் இப்போதே பொருளாதார வல்லுநர்களினால் கணிக்கப்பட்டு விட்டதா? உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? இது பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா? ஆமாம், நல்ல கேள்வி. என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் வருங்கால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்வோம், அவர்கள் ஒரு எங்கள் போன்று கொடுத்து வேறோ தெரியவில்லை. என்று சொன்னால் எங்கள் காலத்தில் தங்கம் என்று சொன்னால் நிச்சயமாக நிலையாக இருந்தது. ஆனால் இப்போது தங்கமும் இல்லை, அமெரிக்கன் டாலரும் இல்லை. இது என்ற நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் சொன்னது போன்று டிஜிட்டல் கரன்சியில் செய்வோமா? எந்தெந்த டிஜிட்டல் கரன்சி என்றால் என்ன என்று புரிந்து கொள்வது கூட இப்போது கஷ்டமா இருக்கின்றது. உதாரணமாக நான் சொல்லலாமோ தெரியவில்லை, என்றாலும் சொல்லுகின்றேன். அந்த கிரிப்டோ கரன்சி என்று சொல்லுவோம். அந்த எமது நாட்டில் அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் வெளிநாடு பல நாடுகளில் இந்த கிரிப்டோ கரன்சி, அதைத்தான் டிஜிட்டல் கரன்சியாக இப்பொழுது இளம் சந்தையினர் கருதுகின்றார்கள். அவர்கள் எமது நாட்டு மக்கள் செய்ய முடியாவிட்டாலும் புற நாட்டு உள்ளவர்கள் அதில் இப்பொழுது கூடுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்கின்றார்கள். ஏன் இந்த நிலைக்கு மிக முக்கிய காரணம் என்று சொன்னால், நீங்கள் சொல்வது போன்று அந்த AI டெக்னாலஜி பாரிய மாற்றத்தில் ஏற்பட்டுள்ளது. பாரிய மாற்றம் என்று சொன்னால், அதாவது ஒரு வியாபாரத்திலேயோ அது துறையை ஆணி வேருடனே பிடுங்கி எறிந்துள்ள நிலையை இந்த டெக்னாலஜி ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. நாங்கள் இப்பொழுது கையடக்க தொலைபேசியை வைத்திருந்தோம் என்றால் நமக்கு தெரிஞ்சு நாங்கள் நோக்கியா போன் என்று பார்த்துப்போம். முந்தி இந்த நோக்கியா தான் இருந்தது. இப்ப நோக்கியா அவருடைய சேர்மன் சொல்லுவார், தான் அந்த கடைசி அவர் மீட்டிங்கில் அழுது கொண்டு சொன்னார், தான் ஒரு பிழையுமே செய்யாமலே இந்த வியாபாரத்திலிருந்து தன்னை தூக்கி எறிந்து விட்ட நிலை ஏற்பட்டுள்ளது இந்த டெக்னாலஜி என்று சொன்னார். அழுது கொண்டு சொன்னார். ஏனென்று சொன்னால் இந்த டெக்னாலஜி அவர்கள் துல்லியமாக இனங்கண்டு செயற்படாது விட்டார்கள். ஆகவே ஒவ்வொரு நாடும் சரி, மக்களும் சரி, தனிப்பட்ட நபர்களும் இந்த டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்வது போன்று டெக்னாலஜி மாற்றத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்தை உணர்ந்து கொண்டால் தங்கத்தில் கூட நாங்கள் முதலீடு செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் நாம் செய்கின்ற இந்த வியாபாரமாக இருக்கலாம், எந்த வியாபாரம் நாங்கள் சொல்லலாம், அதாவது வாகனமாக இருக்கலாம், அல்லது AI டெக்னாலஜியாக இருக்கலாம், ஏற்றுமதியாக இறக்குமதியாக இருக்கலாம். இப்போ இந்த துறை என்றாலும் நமக்கு நாங்கள் எமது வருகின்ற வருமானத்தில் நிலையான ஒரு முதலீட்டில் செய்ய வேண்டும். ஷேர்ஸில் செய்ய வேண்டாம், பங்கு சந்தையில் செய்ய வேண்டாம். அந்த பங்கு சந்தை கூட இப்பொழுது பாரிய ஒரு ஏற்ற இறக்கம் காணப்படுகின்றது. நிலையற்ற தன்மை என்று சிலவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை இருப்பவர்கள் தான் பங்கு சந்தைக்கு செல்ல முடியும். அதாவது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் என்று சொல்லுவோம். ஆகவே ரிஸ்க் எடுக்க முடியாதவர்கள் அதுக்கு செல்லக்கூடாது. அதே போன்று அமெரிக்கன் டாலரை வைத்திருப்பவர்கள் கூட இப்பொழுது சொல்லிவிட்டார்கள், அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும், அமெரிக்காவின் பொருளாதாரம் சரிந்துவிடும், ஆகவே அமெரிக்கா டாலரின் பெறுமதி குறையும் என்று அவர்கள் கூட யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடு கூட அந்த நிலையில் இருக்கிறது. ஆகவே எதுவாக இருந்தாலும் அந்த தங்கம் எந்த காலத்திலும் அழியாது. அதைத்தான் நான் மக்களுக்கு சொல்லுகின்றேன். நீங்கள் தங்கம் விலை கூடி நாங்கள் பார்த்துருவோம், சடுதியாக 4,25,000 ரூபாய் இலங்கை சென்றது. அந்த நிலையில் இப்பொழுது ஓரளவு குறைந்து 3,68,000 வரை குறைந்தது, திருப்பியும் கூடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்களையும் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் இந்த நேர்காணல் மூலமாக, உங்களுக்கு தங்கத்தை நீங்கள் வேண்டி சேமிப்பாக செய்ய வேண்டாம், ஆனால்
தேவை ஏற்படும் பொழுது, உதாரணமாக பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு கட்டாயம் நாங்கள் தங்கம் வேண்டத்தான் வேண்டும். ஆக அந்த நிலையில் போய் நாங்கள் தங்கத்தை வேண்டுவோமோ இல்லையோ ஒரு முடிவெடுக்க முடியாது. நிச்சயமாக தேவை இருக்கின்றது, ஏற்படுத்தி வேண்டத்தான் போகின்றோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், எம்மால் முடிந்த அளவு தங்கத்தை கட்டாயமாக வேண்டத்தான் வேணும். ஏனென்று சொன்னால் வருங்காலத்தில் கடைசி வரையும் தங்கம் பழைய விலைக்கு வர முடியாது, வர கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஒரு 4,25,000 போனால் திருப்பி ஒரு 3,80,000 ரூபாய்க்கு வரும், திருப்பி அது 4,60,000 போகும், திருப்பியே கூடிக்கொண்டு போய் நான் நினைக்கின்றேன் உலக பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தங்கம் சார்ந்த எக்ஸ்பர்ட் என்று சொல்லுவோம், வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக தங்கம் தற்போது இருக்கின்ற விலையை விட 1.5 மடங்கு 1.25 மடங்கு கூடுதலாக வரப்போகின்றது. அது எப்பொழுது வரப்போகின்றது தான் ஒரு கேள்வி. ஆனால் நிச்சயமாக ஒரு 2 வருஷத்தில் பார்க்கும் பொழுது தங்கம் நிச்சயமாக ஒரு 7 லட்சம் வரையும் ஒரு சவரின் வரும், அதாவது 8 கிராம் வரப்போகிறது. ஆகவே நாங்கள் அதை கண்டு பயப்பட தேவையில்லை, பனிக்காக தேவையில்லை, நிலைகுலைய தேவையில்லை. என்று சொன்னால் அதே போன்று எல்லா பொருளுடைய விலையும் தான் கூடுகின்றது. உதாரணமாக நாங்கள் காய்கறிகள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய விலையும் கூடுகிறது, தேங்காய் விலை எடுத்தால் அதனுடைய விலையும் கூடுகிறது. ஒரு காலத்தில் தேங்காய் 10 ரூபாக இருந்தது, இன்றைக்கு 100-200 ரூபாய்க்கு இருக்குது. ஆகவே 10 மடங்கு கூடியுள்ளது. ஆகவே பொருள்கள் பணவீக்கம் காரணமாக அதிகம். நாங்கள் தங்கத்தை மாத்திரம் பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் தங்கத்தை கட்டாயமாக ஒரு சேமிப்பு அங்கமாக வைத்திருக்க வேண்டும். நிலப்புலன் போன்று தங்கத்தையும் வைத்திருந்தார் என்று சொன்னால் தங்கத்தை நாம் உடனடியாக காசாக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. உதாரணமாக இன்றைக்கே நாங்கள் விடிய தேவை, எங்களுக்கு ஒரு காசு பணம் தேவை என்று சொன்னால் தங்கத்தை யாரிடமும் கொடுத்தாலும் பணம் வைக்கக்கூடிய தன்மை தங்கத்திற்கு மாத்திரம்தான் இருக்கு. அதைத்தான் நாங்கள் பிள்ளைகளை கூட செல்லமாக கூப்பிடுவோம் தங்கம் என்று சொன்னால், தங்கம் என்று சொன்னால் தங்கம் தான். ஆகவே தங்கத்துக்குரிய மதிப்பு ஒரு நாளும் குறையாது, தங்கத்தினுடைய விலை ஒரு நாளும் குறையாது, ஆகவே பாரிய விலை குறையாது. ஆகவே நாங்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் மக்களை நான் கேட்டுக்கொள்வதென்று 1 கிராமாவது நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்து கொண்டே வருங்கள். அது உங்களுடைய வருமானத்தில் முதலீட்டு திட்டத்தில் 1/3 பிரித்து கொண்டு ஒன்றை நிலையான வைப்பில் வைக்கலாம், ஒன்றில் நீங்கள் பங்கு சந்தை போன்றவற்றில் வைக்கலாம். மிச்சதை முடிந்தால் நிச்சயமாக அந்த 1/3 தங்கத்தில் முதலீடு செய்து கொண்டு வந்தால் சிறு சேமிப்பு தான், சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்வது போன்று சிறிது சிறிதாக நாம் சேமித்து வந்தால் நிச்சயமாக எமது இலங்கை மக்களுடைய கையிருப்பில் வீட்டில் கூட தங்கம் இருக்கும். அந்த கையிருப்பு தான் முழு இலங்கையினுடைய கையிருப்பாக கூட மாற்றமடைய போன்றது. இந்தியா போன்ற நாடுகள் மக்களுடைய இருக்கின்ற தங்கம் பல வல்லரசு நாடுகளிடம் இருக்கின்ற தங்கத்தையும் விட கூடுதலாக இருக்கின்றது புள்ளி விவரங்கள் தெரிகின்றது. உதாரணமாக இந்தியாவில் மக்களிடம் இருக்கின்ற தங்கத்தின் அளவு இங்கிலாந்து போன்ற நாட்டில் இருக்கின்ற தங்கத்தின் அளவும் விட கூடுதலாக இருக்கின்றது என்று புள்ளி விவரங்கள் தெரிகிறது. ஆகவே நாமும் நமது மக்களும் இனி வீணாக ஆடம்பர பொருட்களில் சேமிப்பை தவிர்த்து இந்த வகையான சேமிப்பு செய்தால் எமது வருங்கால சந்ததியும் நன்றாக வரும். அதே நேரத்தில் நாம எந்த வகையான பொருளாதார தாக்கமோ எந்த வகையான இழப்புகளோ இயற்கை சீற்றங்கள் நடந்தால் கூட எம்மை அசைக்க முடியாத நிலைக்கு இந்த தங்கம் எம்மை இழுத்துச் செல்கின்றே நாங்கவே நாம் இதை ஒரு பாசிட்டிவாகத்தான் பார்க்க வேண்டும். இனி நாங்கள் முதலீடு செய்தால் முதல் முக்கிய உங்களுக்கு வர வேண்டும் இந்த நேர்காணலின் பின்பாக முதல் முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக அந்த தங்கம் இருக்க வேண்டும். ஆகவே நாம் நிச்சயமாக தங்கம் விலை கூடும் வருங்காலத்தில் கூட, நாளைக்கே கூடாது. நீங்கள் தற்சயமா இன்றைக்கு வந்துவிட்டு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் தங்கம் குறைந்தால் யோசிக்க வேண்டாம், நீங்கள் மறந்து விடுங்க. தங்கத்தை நாங்கள் வருங்கால தேவைக்காகத்தான் பாவிக்கின்றோம். அது 5 வருஷத்துக்கு பிறகோ 10 வருஷத்துக்கு பிறகு தேவைக்காகத்தான் அந்த தங்கத்தை வேண்டுகின்றோம் என்று நினைத்திருங்கள். நிச்சயமாக நாம் ஒரு பாரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி தனிநபர் வளர்ச்சியை ஏற்படுத்தலாம். அதே போன்று எமது நாட்டையும் ஒரு பாரிய ஒரு உச்ச நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வென்று சொல்லுவோம். ஆகவே எல்லோரும் சேர்ந்துதான் பேரை இழுக்க முடியும். ஆகவே மக்கள் அனைவரும் இந்த சேமிப்பு திட்டத்தை, தங்க சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக எந்த டெக்னாலஜி மாற்றமாக வந்தால் கூட, எந்த வகையான சவால்கள் வந்தால் கூட தங்கத்தை நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் மக்களுக்கு.
மிக்க நன்றி ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே. பட்டய கணக்காளரும் வரி முகாமைத்துவ ஆலோசகருமாகிய ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்கள் இன்றைய விடியும்பளை நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார். தங்க விலை நிலவரங்கள் மற்றும் அந்த தங்கத்தினுடைய விலை நிலவரமும் பொருளியல் ரீதியாக அது காட்டுகின்ற அணுகு முறைகளும் இவை பற்றி எமது நேயர்களுக்கு நீங்கள் தகவல்களை தந்திருந்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.